எல்லா உண்மையும் சொன்னவர். அவர்கிட்ட எல்லா நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. நாங்க புலசல்லக்கூடிய இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவுகளுக்கு டாக்டர் போது கழிச்சு போன அவன் கண்களுக்கு அழுத உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற முடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்க கண்டனோம். நாங்க இப்ப இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம். இந்த விஷயோட குழந்தைகள் ஒரு காலம் 5 மணிலிருந்து கிட்டத்தட்ட 4 நாளா இவருக்கு நிச்சயம் இல்லை, ஒன்றும் இல்லை. சகோதரனுக்கு இன்னைக்கு 5 மணிக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் 7 வரைக்கும் 7 வகையான முயற்சி எடுத்தோம். நாங்கள் பிளஸ் இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவுகளுக்கு டாக்டர் போது கழிச்சுட்டு போனார். அவன் கண்களுக்கு அழுவ. அவரை பேரு கூட நாங்கள் கேட்கல, அவர் பேரு கூட கேட்கல. ஒரு உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற நான் இங்க கண்டேன். அதனால எனக்கு மன கஷ்டமா இருக்க ஒரு பேரை நான் கேட்கல. அவர் சொன்னவர் இன்னைக்கு அதாவது தங்கள்கிட்ட வந்து நான் இங்க வந்ததுக்கு பிறகு பறிகொடுத்ததை விட அவர் சொன்ன விஷயம் உயிர் போன அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய இவர்கிட்ட பாடம் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இறந்து போன ஒரு குழந்தைய பாடம் கொடுத்திருக்காங்க காப்பாற்ற சொல்லி. அவர் எல்லா உண்மையும் சொன்னவர். அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்டனாங்க. அவரை நான் பார்த்துருந்தேன். எனக்கு இவரை கண்ணுக்கு முன்னால அழுதவர், இந்த டாக்டர் அழுதுட்டு போனவர். அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் போட்டுல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இதுக்கு முதல் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்னைக்கு வவுனியால இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது. எனக்கு சொல்லுவேன் சாரி. எனக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை கொல்லப்பட்டதுக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோல அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து தந்தவர். இன்னைக்கு இப்ப டைம் 1 மணி கடந்துச்சு. அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் இதற்கு முதல் வீடியோல இருக்குது. இந்த வவுனியா வைத்தியசாலை 7ஆம் போர்ட் இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. இதான் உண்மை. அப்பையும் நல்லதான் இருந்தேன். அப்போ 18ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா விடிய 3 மணிக்கு டேப்லெட் 9 மணிக்கு டேப்லெட் வச்ச பிறகு 2 ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது. 11 மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட்டு விட்டது. பிறகு கொஞ்சம் லைட்டாக நாரி குத்த வலிக்கிட்டு இரவு 8:30க்கெல்லாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது. இப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நாரி குத்துன்னு சொல்ல அதுலேருந்து என்ன சொல்லால் ஓடி போய் அந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது. அதை போட உடனே வலி குறைஞ்சிது. அதுவும் கனெக்ஷத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்சிது. பிறகு 12:30க்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு 12:30க்கு கிளம்புனா தண்ணி பனி கூட உடஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது. கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் போயிட்டு வர சொன்னாங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்தா வந்தும் திருப்பையும் சரியான மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்கு. அப்போ பேடை வச்சுட்டு வாங்கண்டவும் என்ன செஞ்சேன், போய் பேடை வச்சுட்டு வந்தா பேடுக்கு மேலால போகுது. திருப்பி என்ன செஞ்சேன், டபுளாக வச்சுட்டு வர பட்டி போட்டுட்டேன். பட்டி போட்டுட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது. 4:30க்கு திருப்பி இறப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறது. சரின்ட்டு அப்பயும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது. லைட்டாக எல்லாத்தையும் குளிச்சுட்டு வந்து பேடும் வச்சு கொண்டு தான் வந்தேன். அப்போ தண்ணி குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சமாக தான் வந்தது. தண்ணி குறைஞ்சதோட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக
லைட்டாக சளி மாதிரி. அதை நான் சொன்னதுக்கு திருப்பி என்ன செஞ்சுக்கிறேன்டா, திருப்பியும் பட்டி போட்டுட்டு தான் மணி 6 மணிக்கு செக்கப் பார்க்க நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினாங்க. அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி, எனக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது. வாசல் திறக்கலன்ட்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், வாசல் திறக்கவே இல்லை, இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே. இந்த சங்கத்தில் அழகான நேரம் மாதிரி இருந்தாக்களுக்கெல்லாம் ஏசி போட்டு போனவர். அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனைட்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியல. இதுக்கு அடிக்கடி விசிட் பண்ண வரவர். அப்போ அவர் வந்து பேசிட்டு போனது பிறகு லேபர் ரூம்ல இருந்து வெளியே திருப்பி எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு பட்டியெல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் திருப்பி வரலாம் மாற்றிட்டு வந்த பிறகு 9 மணிக்கு திருப்ப எனக்கு குளிசை வச்சுச்சுன்னா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அவங்க கூட எனக்கு திருப்ப வழி வந்தது. 6 மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை. நாங்கள் ஒரு சில வீட்டில் ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசர் பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாதான்னு என்று நான் குடிக்கவே இல்லை. 6 கூட தண்ணி கூட குடிக்காம தருதுன்னா அது போல 9 மணிக்கு வச்சுட்டு அப்புறம் எனக்கு திருப்பையும் வழி வந்தது. அதுக்கு அந்த வழி தாங்கிக்கவே இல்லை. ஒரு நாள் கொடுத்த வலிக்கு மருந்து கொடுத்தவங்க குடிசை கொடுத்தது. அந்த குடிசை கொடுத்து எனக்கு கேட்கவே இல்லை. அவ்வளோ வலி தாங்கலாம் இருந்தது. பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க. மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல. 1 மணி போல பட்டி போட்டு வழி அனுப்பினதும் நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் எனக்கு இல்லை. சரியா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கிறேன். நான் சொல்லி கொண்டேதான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்தவே இல்லை. ஒரு 5 மணிக்கு என்ன செஞ்சாங்க வேண்டாம், நான் மட்டும் கூட்டிட்டு போயிடல. அந்த விபத்துல இன்னொரு அம்மாவை சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே 5ஆம் வார்டு கூட்டிட்டு போனது. எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி இயலாம போயிட்டு அங்கே வச்சு எல்லாம் கத்தினேன். எனக்கு தெரியலாம இருக்கு, பழுக்கணும், கொண்டு போய் சீசம் பண்ணுங்கன்னா பெரிய டாக்டர் கதைங்க வீசாண்டு வீட்டில் இருந்தாங்க சொல்லி கத்தினேன். அவங்க யாருமே கேட்கல. அந்த நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல. சுயநினைவு இல்லாமல் இருந்த மாட்டேன். விசிட் பண்ண வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு சீசரை அனுப்புவாங்க. அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து கொண்டாந்து 2:30 இங்கே விட்டுச்சுன்னா அங்கே இருந்த டாக்டர் சொல்லிச்சுன்னா லேவடி எடுக்கணும், நம்ம துடிப்பு இல்லாமல் போயிட்டு லேவடியா பெரிய டாக்டர் வச்சுட்டு போனதோட ஏன்னா சொன்னா சீசர் பண்ணி எடுக்க சொல்லி அப்போ எடுத்துருந்தா கூட எனக்கு ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருந்திருந்தோம். இப்படி யாருக்கு நடந்தது கூட ஒரு நாள் இவங்க சொல்ல மாதிரி 24 மணி ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் இப்படி பார்த்துருக்க கூடாது. இன்ன வரைக்கும் என்ன அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. நீங்க வேணும்னா கோப்பையில் எடுத்து பாருங்க. எனக்கும் பிள்ளைங்க எந்த வருத்தம் இல்லாம